இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி என்னென்னா நாவல் பழத்தை வச்சு ஜாமுன் சட்னி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப குயிக்காகவும் ஈஸியாகவும் செஞ்சிட முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சான்சடுப்படி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சான்சடுப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு ஜாமுன் 150 கிராம் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நாவல் பழத்தை கட் பண்ணிக்கலாம். சதை பகுதியை மட்டும் கத்தியில் கட் பண்ணி எடுத்துக்கணும். கொட்டையை வேஸ்டில் போட்டுருங்க. இது மாதிரி எல்லா ஜாமுன்ல இருந்தும் பல்ப்பை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து கட் பண்ணின நாவல் பழத்தை பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த சட்னிக்கு அடுத்தது என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்த்துடலாம். இஞ்சி 1 இன்ச் எடுத்து தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் சின்ன சைஸ் 2 எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய்க்கு பதிலாக வரமிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் விருப்பம்தான். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஹாஃபை விட கம்மியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லெமனுக்கு பதிலாக புளி கூட யூஸ் பண்ணலாம். புளி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 1 இன்ச் அளவு போட்டுக்கோங்க. புளிப்பு வேண்டான்னு நினைக்கிறவங்க லெமன் இல்லைன்னா புளி ரெண்டையுமே ஸ்கிப் பண்ணிடலாம். துருவன தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான் நாவல் பழ சட்னிக்கான திங்ஸு. அரைக்கிறப்ப உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கணும். இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். அதுக்கு மிக்சி ஜாரை எடுத்துக்கோங்க. இதில் கட் பண்ணி வச்ச ஜாமுனை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அடுத்து பொடியாக கட் பண்ணி வச்ச இஞ்சி சேர்த்துக்கலாம். துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. எடுத்து வச்ச லெமனை புளிஞ்சு விட்டுக்கோங்க. லாஸ்டா 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அரைச்சிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டா லாஸ்ட்ல உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு பாருங்க, பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்குன்னு. அவ்வளவுதான், ஜாமுன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதைய சர்வ் பண்ண பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நாவல் பழத்துல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். நாவல் பழத்துல கால்சியம் அதிகமா இருக்கிறதுனால போனை ஸ்ட்ரென்த் ஆக்கும். 100 கிராம் நாவல் பழத்துல 1.2 மில்லிகிராம்ல இருந்து 1.6 மில்லிகிராம் வரைக்கும் இரும்பு சத்து இருக்கு. அதனால நாவல் பழம் சாப்பிட்றப்ப ஹீமோகுளோபின் அளவை இன்க்ரீஸ் பண்ணுது. சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட்ற பழங்கள்லயே ரொம்ப முக்கியமான ஒரு பழம் நாவல் பழம் தான். ஏன்னா இதை சாப்பிட்றப்ப உடம்புல இருக்கிற ரத்தத்துல உள்ள சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துது. நாவல் பழத்தோட விதைய நிழல்ல காய வச்சு பொடி செஞ்சு வச்சுட்டு காலையில வெதுவெதுப்பான தண்ணியில நாவல் விதை பொடியை கலந்து குடிச்சிட்டு வந்தா ரத்த சர்க்கரையோட அளவு சீராக இருக்கும். இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நாவல் பழத்துல இருக்கிற ஆந்தோசைனின் இதய ரத்த குழாயில கொழுப்பு படிவதை தடுத்து ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் ப்ராப்ளம் வராம தடுக்குது. டைஜஷன் ப்ராப்ளத்தை சரி செய்து, அது மட்டும் இல்லாம பல் கம்மை ஸ்ட்ரென்த் பண்ணுது. ஏன்னா இதுல அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட், பாலிபினால்ஸ் இருக்கு. இதுல பல்லுல இருக்கிற பாக்டீரியா கிருமிகளை அழிக்கிறது மட்டும் இல்லாம பல்லோட கம்ல ஏற்படுற ரத்த கசிவை தடுக்குது. இதுல விட்டமின் ஏ, சி, கால்சியம், ஃபோலிக் ஆசிட் போன்ற சத்துக்கள் எல்லாம் இருக்கு. அதனால பல்லோட கம்மை ஸ்ட்ராங் பண்றது மட்டும் இல்லாம பல்லுல சொத்தை ஏற்படாம பாதுகாக்கவும் செய்யுது. கேன்சர் வராம தடுக்குது. அதுலயும் குறிப்பா மலக்குடல் கேன்சர் வராம தடுக்குது. உடம்புல இருக்கிற தேவையில்லாத கொழுப்பை கரைச்சு பாடியோட வெயிட்டை கம்மி பண்ணுது. ஸ்கின்னை பிரைட்னஸ் ஆக்குது. நேச்சுரலாவே பாடியில இருக்கிற பிளட்டை சுத்தப்படுத்துற தன்மை இந்த நாவல் பழத்துல இருக்கு. அதனால நம்ம சரும செல்லுகளை இருக்கிற தேவையில்லாத டாக்ஸினை வெளியேற்றது மட்டும் இல்லாம புதிய செல்களை உற்பத்தி செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதனால ஸ்கின் க்ளோவாகும். அதுக்கப்புறம் ஸ்கின்ல ஏற்படுற வெண்புள்ளிகள், ரிங்கிள்ஸ், பிம்பிள்ஸ் வராம தடுக்குது. ரொம்ப டேஸ்டியான சட்னி. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கும். சீசனில் கிடைக்கிறப்ப நாவல் பழத்தை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னியை தோசை, இட்லி, சாண்ட்விச், சாட் ஐட்டம்ஸ் இது எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்கும். அவ்வளவுதான், நாவல் பழ சட்னி ரெடி.
எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சான்சடுப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபீஸோட வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.